Good evening. Good evening. Good evening, sir. Good evening. Good evening. Okay. India எனக்கு போவோமா? Okay, sir. Okay, sir. Okay. இன்றைக்கு முதலாவது கொஞ்சம் ஒவ்வொரு வகுப்பிலையும் முதல் 15 நிமிஷம் நான் முதல் படிச்சதை திருப்பி ரிவ்யூ பண்ணப்போம். ஓகே, இப்ப இதுல இருக்கிற இதுல இருக்க கேள்வியை வாசிச்சு உங்களுக்கு 5 நிமிஷம் தாரு பாப்பம் எத்தனை பேர் செய்யறீங்க. இப்போ ஓகே, சொல்லுங்க பாப்பம், என்ன விட வந்திருக்கு சாண்டிக்கு? சார் விதுர்சிகா சொல்றேன் சார். ஓகே, சொல்லுங்க விதுர்சிகா. சார் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 25 சார். ஓகே. இரண்டாவது கேள்விக்கு 380 சார். ரெண்டாவதுக்கு என்ன வந்தது? 380 சார். இப்படியா? ஆமா சார். அது பிள்ளை. முதலாவது சரி. வேறு யார் செய்த நீங்கள்? சார் நான் சொல்றேன் சார். என்ன பேரு உங்களுக்கு? ஜதுஷா சார். ஓகே, ஜதுஷா சொல்லுங்க. முதலாவது கேள்விக்கு 25 சார். ஓகே. இரண்டாவது கேள்விக்கு 197 சார். ரெண்டாவது பிள்ளை. சார் சந்தலி சொல்றேன் சார். சொல்லுங்க சாண்டி. முதலாவதுக்கு 25 சார். இரண்டாவதுக்கு 220.5 சார். அதுவும் பிள்ளை. சொல்லுங்க துவாரகா. சார் 202 சார். இல்லையே. கேள்விக்கு 25 சார். இரண்டாவது கேள்விக்கு 200 சார். குட். ரெண்டாவது கேள்விக்கு 200 தான் சரியான பதில். எல்லாருக்கும் ரெண்டாவதுல சின்ன இது இருக்குது. ஓகே, பாப்போம் இப்ப. ஓகே, முதலாவது எப்பவுமே நீங்கள், நான் ஒவ்வொரு காலம் சொல்றேன்னா, நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்றதுலதான் இந்த இதுக்கான விடை எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது பொது உறுப்பென்றாலே இதுதான், இந்த பொது உறுப்பென்றதான் உங்களுக்கு அந்த எண்கோளத்தின் எத்தனையாவது உறுப்பென்றத தருகிறது. சரியோ? இப்ப 2n சக 5. சரியோ? இப்ப உங்களுக்கு 10ஆம் உறுப்பு, ரைட்? 10ஆம் உறுப்பு என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்வது என்னன்னா, n = 10. விளங்குதோ? 10ஆம் உறுப்பு என்றால் n 10. சரியோ? அப்ப அடுத்ததா என்ன செய்யணும்? அடுத்த படி என்ன செய்யணும்? 2 எண்ணுக்கு பதிலா என்ன போட போறீங்க? 10 சக 5. இந்த படியை நீங்கள் இந்த படியில செய்து கொண்டு போனீங்களா உங்களுக்கான விடை ஈஸியா எடுக்கலாம். சரியோ? சுலபமா கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இதை பாத்தீங்கன்னா 10 தர 2 20 சக 5 25. விளங்குதோ? எல்லாரும் விளங்கி இருக்கா? யாருக்கு விளங்காட்டி சொல்லுங்க. ஓகே. ரெண்டாவதும் அதே மாதிரி தான். இப்ப உங்களுக்கு பொது உறுப்பு 2n சக 5. இப்ப இந்த எண்கோளத்துல 405. அப்ப உறுப்பு 405 என்றால் இது ஈக்குவல் டு 405. விளங்குதோ? பிறகு என்ன செய்யணும்? இதுல 2 எங்களுக்கு தேவையானது என்ன? கேள்வி எண்.
என் என்றால் என்ன, இதுதான் கேள்வி. சரியோ? அப்ப கேள்வி எந்த உங்களோட கேள்வியா இருக்கிறபடியா அடுத்து என்ன செய்யணும், இந்த 5 இல்லாம பண்ணும். அப்ப என்ன செய்யணும், 2 அதாவது 2 என் சக 5 சய 5 ஈக்குவல் 405 சய 5. சரியோ? இப்ப 2 என் ஈக்குவல் எவ்வளவு, 400. சரியா? இப்ப n ஈக்குவல் என்ன, என்ன கண்டுபிடிக்க, இது 2 இல்லாம போன. அப்ப என்ன செய்யணும், n ஈக்குவல் என்ன, இப்ப 200 பாத்தீங்களா எல்லாரும் என்ன பிள்ளை விட்ட நீங்க விளங்குதா? இந்த படிகளை நீங்கள் தொடர்ந்து கொண்டு போனீங்களா இருந்தா உங்களுக்கான விட ஈஸியா வரும். சரியோ? இதுதான் உங்களோட படி 1. சரியோ? பிறகு இந்த படி 1 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் செய்யலாம். இது முதலாவது படி. சரியோ? 2வது படி இது 3 4. சரியோ? 4 படியில உங்களுக்கு ஆன்சர் விட கிடைச்சு. சரியோ? ஓகே சார். எப்பவுமே எந்த கேள்வியை தந்தாலும் உங்களுக்கு ஏதாவது விளங்காட்டிக்கு கேட்க வேணும். ஓகே, நான் ஒவ்வொரு வகுப்புல இனி வர ஒவ்வொரு வகுப்புலையும் நான் இப்படியான கேள்வியை முதல் கேட்டுட்டு தான் புதுசா படிக்கிறதுக்கு போவேன். விளங்குதோ? ஏனெண்டா உங்களுக்கு இந்த இப்படியான கேள்விகள்ல நீங்கள் இப்பவுமே குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறீங்க. சரியோ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விடை கொண்டிருக்கு. விளங்குதோ? அப்ப இதை செய்யற முறை இதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. வேற கேள்விகளை செய்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு முடியக்குள்ள நான் 2 கேள்வி தந்தும் விடுறேன். ஓகே, விளங்கிட்டா? ஓகே, அடுத்ததுக்கு போ. தரப்பட்ட உருவின் சுற்றளவை கணிக்க. சொல்லுங்க. 34 சார். 34 சென்டிமீட்டர். ஓகே, 34 சென்டிமீட்டர் சார் விட. ஓகே, மற்ற யாருக்கு 34 வந்தது? 34 சென்டிமீட்டர் சார். 34 சார். வேற யாருக்கு வித்தியாசமான விடை வந்தது? சார் சதுரிகா சொன்னேன் சார். என்ன வந்த சதுரிகாக்கு? 34 சென்டிமீட்டர் சார். குட், எல்லாரும் ஓகே. 34 சரியான விடை. ஓகே, இப்ப பாப்போம் என்னன்னு செய்யறேன். ஓகே, இப்ப இது 3 சென்டிமீட்டர். அப்ப இது எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 3 சென்டிமீட்டர். சரியோ? இது 2 சென்டிமீட்டர்டா இது எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். இது 5 சென்டிமீட்டர்டா இது எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் சார். இது எவ்வளவு? 5 இது எவ்வளவு? இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் சார். 10 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப சுற்றளவு என்ன? 5 சென்டிமீட்டர். சக 3 சக 2 சக 4 சக 2 சக 3 சக 5 சக 10 34 சென்டிமீட்டர். சரியோ? குட். ஓகே, இத முக்கியமானது எல்லா பக்கங்களையும் முதல் நீங்கள் கண்டுபிடிச்சு நம்பர் எழுதி போட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி விடுறது. விளங்கிட்டோ? ஓகே, ஓகே. இன்றைக்கு அடுத்தது இதே ஒன்று, ஒரு கூட்டல் ஒரு கழித்தல் பார்த்துட்டு பிறகு நாங்கள் இன்னைக்கு புதுசா பெருக்கல் படிப்போம். ஓகே, திசை கொண்ட எண்களின் பெருக்கல். ஓகே, திசை கொண்ட எண்கள்ல ஓகே கூட்டல் ஒன்று பார்ப்போம். சரியோ? சக 3 சக சய 4
சய 4 சய சார் சய 1 சார். ஓகே சார். ஓகே, என்ன சய வந்தது? 1 சார் சய 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 1 1 3 சய 4 சய 1. சரியா? ஆமாங்க. ஓகே சார். இது என்னன்னு பா. சக 2 சக 3 சய சய 4. சார் நேர் 7 சார். சார் நேர் 7 சார். ஓகே, கிரேட், குட் குட். 3 சய சய என்ன வரும்? சக சார். சக. என்ன வரும்? 7. இப்ப இன்னைக்கு நீ பெருக்கல் பார்ப்போம். ஓகே, திசை கொண்ட எண்களின் பெருக்கல். ஓகே, திசை கொண்ட எண்கள்ல பெருக்கல்ல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து சய சய என்ன வரும்? சக. ஓகே, அதே மாதிரி தான் சக சய என்ன வரும்? சய சார். சய சய சக சய சார். சய சக சக. சக சார். இதுதான் பெருக்கல்ல முக்கியமான விஷயம். ஓகே, சரி. இப்ப உதாரணம் பார்ப்போம். சரியோ? சக 3 தர சய 4. சார் சய 12 சார். ஓகே, இதுக்கான எப்பவுமே தர என்று வரைக்குள்ள நீங்கள் ரெண்டு எண்களையும் முதல் பெருக்கவும். 4 தர 3 என்ன? 12 சார். 12. அடுத்ததா பார்க்க வேண்டியது சக தர சய. சக தர சய சய. விளங்கிட்டோ? ஆமா சார். ஓகே, அதே மாதிரி தான் சய 3 தர சய 4. சார் நேர் 12 சார். 12 இதுக்கு என்ன வரும்? சக 12. ஏன் சக? சய தர சய 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 சக. விளங்கிட்டோ? ஆமா சார். மூன்றாவது ஒன்று தசம் 5 சக 1.5 தர சய 10. சய 10.50 சார். இல்ல சார் சய 2.0 சார். இல்ல 2.5 சார். சய 15.0 சார். குட். Who did that? யார் சொன்னது? துவாரகா? சார். குட் துவாரகா, குட். ஓகே,
என்ன இதுல உங்களுக்கு உங்களோட இப்ப இதுல இருந்து என்ன பிரச்சனை என்றால் வந்து உங்களுக்கு 1.5 10ஆல பெருக்கினால் என்ன வரும்? ஓகே, அப்ப 1.5 தர 10 இத பெருக்கினா என்ன வரும்? 15.0 சார். யா 15.0 பிரேன சக சய இட்ஸ் சய சோ சய 15 பெருக்கல் தசமதான பெருக்கல் தெரியும் தானே உங்களுக்கு செய்ய? தெரியாடி சொல்லுங்க. ஆமா சார். ஆமா சார். ஓகே, அடுத்தது சய 3.4 தர சக 12 சார் சய 40.8 சார் சய 40.8 சார். சார் சய 40.8 சார். யா சாய இதுல முக்கியமானது வந்து 3.4 12ஆல பெருக்க தெரியும். ஓகே, இத பெருக்கினால என்ன வரும்? என்ன பெருக்கிறேன்னு தெரியும் தானே எல்லாருக்கும்? ஆமா சார். சய 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 40.8 இப்ப இத பாப் அடுத்தது. ஓகே, சய 2 தர ஓகே சய 2 தர சக 2 நேர் 6 சார். ஆமா யாருக்கு நேர் 6 வந்தது? நேர் 8 சார். நேர் 8 சார். யா ஏன் நேர் 8 வந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன செய்யணும் இதுக்கு? இங்க பாருங்க, இது 2 அதாவது வந்து இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? சக 4 என்ற சய தர சய சக. ஓகே, பிறகு இங்கால என்ன இருக்குது? சக 2. இப்ப இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? நேர் 8. விளங்குதோ? ஆமா சார். அடுத்தது ஒரு இது இருக்கப்பா. ஓகே, யாருக்கு இது விளங்குன்னு பா. ஓகே, இப்ப வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் கூட்டல் அண்ட் பெருக்கலை ஒன்றா சேர்த்து தரும். சரியோ? இப்ப பாப்ப சக 3 சக சய 3. ஓகே, விளங்குதா? ஆமா சார். ஆமா சார். தர சக 5. சார் மறை 5 சார். சார் நேர் 5 சார். நேர் 5 சார்.
ஓகே, இந்த குறியல்ல முதல் எதை செய்யவும்? கூட்டல சார். கூட்டல் இல்ல, எந்த பெருக்கல் சார். முதல் செய்ய வேண்டியது பெருக்கல். இதுக்குதான் இதை இப்ப கொண்டு வந்தேன். ஓகே, முதல் செய்ய வேண்டிய எப்பவுமே இப்படி ஒரு, அதாவது எல்லாமா கலந்திருக்கிற சக, சய, தர, மற்றது பிரித்தல், ஓகே, எல்லாம் இருந்தால் முதல் நீங்கள் செய்ய வேண்டியது தர. எப்பவுமே முதல் செய்ய வேண்டியது இப்படி ஒரு இது இருந்தால், பிராக்கெட் இருந்தால் இதுதான் முதல் செய்யவும். அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது தர, பிறகுதான் சக, சய. இதுதான் நீங்க செய்ய போற ஆர்டர். சரியோ? அப்ப இதுல நீங்க முதல்ல எது செய்ய வேணும்? முதல் செய்ய வேண்டியது இது. இதுதான் முதலாவது. ஓகே, அப்ப இதன் அடுத்த படி என்ன? சக 3 சக. இதை செய்தால் என்ன வரும்? சய 3 தர 5 என்ன வரும்? சய 15. இப்ப ഇതിന്റെ விடை இப்ப என்ன? மறை 12. மறை 12. என்னென்ன மறை 12 வந்தது? 3 சய 15. எப்பவுமே ஒரு கேள்வியை பார்த்த உடனே முதலாவது எந்த படி எதை செய்ய வேணும் என்றதை நீங்கள்லாம் முடிவு செய்ய வேணும். அதுல முக்கியமானது நீங்கள் எதை செய்ய வேணும் என்று தெரியாட்டிக்கு உங்களுக்கு வரப்புற விடை பிள்ளையா இருக்கு. சரியோ? இப்ப என்னண்டா நீங்கள் முதல் கூட்டலை செய்தீங்களா இருந்தா இது என்னவா வந்துடும்? உதாரணத்துக்கு இதுதான் இதுக்கு சரியான விடை. ஆனால் பாருங்க, இப்ப நீங்க மாறி இதை செய்தீங்களா இருந்தா, அதாவது +3 சக 3 சக சய 3 தர சக 5. சரியோ? இப்ப இத முதல் செய்தீங்கன்னா என்ன நடக்கும்? 3 சய 3 என்ன? சைபர். அப்ப இதுக்கான விடை என்ன வரும்? நோ, சைபர் டைம் தர 5 என்ன? சைபர். சைபரால எதை நீங்கள் பெருக்கினாலும் சைபர் தான் வரும். சைபரை என்னத்தால பெருக்கினாலும் சைபர் தான் வரும். விளங்குதோ? சைபர் தர 2000 மில்லியன் எத்தனையால நீங்க பெருக்கினாலும் அதில் விடை சைபர். ஓகே, சோ கவனமா இருக்க வேணும். ஓகே, இப்ப இது பிழை, இது wrong. சரியோ? இது பிழையான முறை. சரியோ? இதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, சய 5 சய 3 தர
சய 5. சார் நேர் 10 நேர் 10 சார். யாருக்கு வேற வித்தியாசமான விடை வந்தது? சார் துவாரகாவுக்கு என்ன வந்தது? மறை 10 சார். ஓகே, பாப்பமா என்னன்னு செய்யறேன். ஓகே, இதுல முதலாவது படி எது செய்ய வேணும்? பெருக்கல். அப்ப இதுதான் முதல் செய்ய வேண்டிய வேலை. சரியோ? அப்ப மற்றதை அப்படியே எழுதலாம். சய 5 சய. இத செய்தால் என்ன வரும்? சய தர சய நேர் 15 தர 5 15. நேர் 15. நேர் 15. ஓகே, இப்ப என்ன வரும்? சய 5 சய 15. இதுக்கான விடை என்ன? நேர் 10 சார். என்ன நேர் 10 வரும்? சய 5 சய 15. நேர் 3 சார். சார் மறை 10 சார். நேர் 20 ஓகே, மறை 5 மறை 15. ഇതിന്റെ விடை என்ன? மறை 10 சார். என்னென்ன மறை 10 வரும்? ரெண்டும் மறை தானே. மறை மறை என்று இருந்தால் என்ன வரும்? நேர் 10 சார். மறை 20. மறந்து போனீங்களா? ரெண்டும் மறையா இருந்தா என்ன நடக்கும்? கூட்டணும் சார். கூட்ட வேணும். ரெண்டும் மறையா இருந்தால் கூட்டணும். கூட்டி போட்டு அது ரெண்டும் மறையா இருக்கிறோடைய மறை வரும். இதுதான் உங்களோட இதுல, அதாவது திசை கொண்ட எண்கள்ல முக்கியமான விஷயம் இதுதான். சயில திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன் நான், சயவில முக்கியமானது. ஏன் இது இப்படி வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன செய்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு இது சய 15 இருந்தால் பிறகு என்ன செய்றீங்க? இது சய 15 இருந்தா பிறகு என்ன? சய 5. என்ன செய்றீங்க? உங்களோட திசை எந்த திசையை நோக்கி போவீங்க? ரெண்டும் சய. சோ நீங்க என்ன செய்றீங்க? இந்த திசையில தான் 5 போவீங்க. 1 2 3 4 5. அப்ப இது என்ன வரும்? சய 20 15 16 17 18 19 20. ரெண்டும் சய. அப்ப நீங்க திசை கொண்ட எண்கள்ல ரெண்டும் சயவா இருந்தால் முக்கியமானது ரெண்டும் சயவா வந்தா ரெண்டையும் கூட்ட வேணும். கூட்டி போட்டு அதுக்கான திசை சய. இல்லைங்களோ? என்னன்னு நீங்க ரெண்டு சய இருக்கேக்க ஒன்றுல ஒன்று கழிப்பீங்கள். எப்பவும் நீங்கள் கழிக்க வேணுமா இருந்தால் ரெண்டுக்கும் இடையான, அதாவது உங்களோட ரெண்டுக்கு இடையில திசை எதிர் திசையா இருக்க வேணும். அதாவது சக சயவாயிருந்தால் நீங்கள் இதை கழிக்கலாம் ஒன்றில் ஒன்று. சரியோ? உதாரணத்துக்கு சக 3 சய 3 என்றா ഇതിന്റെ விடை சைவர். சரியோ? ஆனால் இது சக 3 சய
சய 3 இருந்தால் ഇതിന്റെ விடை என்ன? மறை ഇതിന്റെ விடை ம்? மறை மறை 6 மறை 6 இல்ல. சரி, இதுதான் நீங்கள் விடுற பிழை. சக 3 நோ, ഇതിന്റെ விடை 6. ஏனென்றால் 3 சய சய மல்டிப்ளை பண்ண பெருக்கேக்கு என்ன வரும்? சய இன்டு சய என்ன? சக 3. திசை கொண்ட எண்கள்ல நீங்கள் விடுற பிழைகள் இதுதான். சரியோ? இப்ப ரெண்டு சய அதே மாதிரி இந்த சய 5 சய சக 3 இது சய 5 சய 3 சய 8 விளங்குதோ? ஆமாங்க சார். எப்பவுமே ஒவ்வொரு கணக்கையும் செய்யக்குள்ள கவனமா இருக்க வேணும். என்ன திசை ஒவ்வொரு எண்ணுக்கு முன்னாலேயும் என்ன திசை இருக்கின்றத கவனமா பார்க்கணும். ஓகே, திசை எப்பவுமே உங்களுக்கு முக்கியமானது. ஓகே, எண்கள்ல திசை முக்கியமானது. சரியா? அடுத்தது பார்ப்போம். சரியா? சய 7 ஓகே, சக சய 4 மறை 11 త్వరగా சார் மறை 11 சார் மறை 3 சார். மறை 3 ஓகே. வேற யாருக்கு என்ன வந்தது? சார் மறை 11 சார். ஓகே, இப்ப பாப்போம். இது என்ன? சக சய 7 சய 4 ரெண்டு திசையும் என்ன? சய. ரெண்டு திசையும் சயவா இருந்தா முதலாவது என்ன செய்யணும்? இந்த நம்பர் சய 7 சய 4 சய 11. ரெண்டும் ஒரே திசையில தான் இருக்குது. ரெண்டும் ஒரே திசையில இருந்தால் என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். கூட்டி போட்டு அதிண்ட திசையைத்தான் அதுல நீங்க போடணும். ஓகே, இதுதான் திசை கொண்ட எண்கள்ல முக்கியமானதே. இதுதான் திசை கொண்ட எண்கள். நீங்கள் நிறைய உதாரணங்கள் செய்து பார்க்கணும். பார்த்ததான் உங்களுக்கு என்னென்று விளங்கும். சரியா? அடுத்தது இன்றைக்கு நான் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் தரப்போறேன். ஓகே, உங்களோட புத்தகத்துல பயிற்சி 4.3 பெருக்கல். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். பயிற்சி 4.3. ஓகே, இதான் உங்களோட ஹோம்ஒர்க். எல்லாரும் செய்து கொண்டு வேணும், செய்து எனக்கு அனுப்ப வேணும். அடுத்த புதன் அல்லது வியாழக்கிழமைக்கு முதல் எனக்கு அனுப்பிடணும் எல்லாருக்கும். ஓகே, அப்பதான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யறீங்களா, என்ன பிள்ளை விடுறீங்களா. ஓகே சரியா? எல்லாரும் எனக்கு செய்து அனுப்ப வேணும். இது ஓகே. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பிரித்தல் பார்ப்போம். ஓகே, வகுத்தல். பிரித்தல் வகுத்தல். ஓகே, வகுத்தலும்
சேம் இதே மாதிரி தான், பெருக்கல் மாதிரி தான் வகுத்தல்லையும் வந்து திசை. ஓகே, வகுத்தல்ல வந்து திசை என்ன மாதிரி இருக்குமா இருந்தால் வகுத்தல்லையும் அதே மாதிரி தான் திசை இருக்கும். ஓகே, வகுத்தல் வகுத்தல்ல வந்து திசை என்னவா இருக்கும், அதாவது சக சய என்ன வரும், சய சய. அதே மாதிரி சய சய என்ன வரும், சக. ஓகே, அதே மாதிரி சய சக. சக சக. ஓகே, இதுதான் இதுல முக்கியமானது வகுத்தல். ஓகே, உதாரணம் பார்ப்போம். ஓகே, சக 10 சய 5. மர 2 ஓகே, யா, அதாவது 10 5ஆல் பிரிக்க என்ன வரும், 2. சக சய சோ சய. ஓகே, சய 6 சய 2. நேர் 3. என்ற சய சய சகவாயிடும். அப்ப 6 தங்கிட்டா. ஓகே, இது என்னன்னு செய்யுங்கள் பார்க்கலாம். சக 2 தர சக 3 இது எப்படி செய்வீங்க? இது என்னன்னு செய்யலாம்டா, முதல் பெருக்கல் 3 தர 5 எவ்வளவு, சக 6 சக 2. ரெண்டும் சகவா இருக்கிறபடியா இது சக தான் வரும். 6 2ஆல் அப்படித்தான் என்ன வரும், 3. இப்ப பா, சய 30 நேர் 1 சார் 0 சார். நேர் 1 சார். 0 வராது. நேர் 1 தானே சார். நேர் 1. ஏன் 0 வராது சொல்லுங்க. அதுல கூட்டல் கழித்தல் ஏதாவது இருக்கா 0 வாரத்துக்கு? இல்ல சார். கூட்டல் கழித்தல் இல்லாமல் 0 வாரதென்றால் நீங்கள் எப்பவுமே ஏதாவது ஒன்றை சைவரால பெருக்கணும். பெருக்கினால்தான் 0 வரும். இதுல 0 வாரத்துக்கான சாத்தியமே இல்லை. ஓகே, அப்ப என்ன செய்யணும், முதலாவது வந்து ஓகே மறை 30 சரியோ, கீழே ஒரு பெருக்கல் இருக்கு. இதை பெருக்கினா என்ன வரும், சய சக சய
6 தர 5 30 சார் 30 பிரித்தால் என்ன வரும்? சய சய சக 1 சார் 1. விளங்குதா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்தது சய 5 தர சக 4 சய. கவனமா இருக்க வேணும் நீங்க செய்யக்க. அப்ப இதுக்கான விடை வந்து என்ன இருக்கலாம்? முதலாவது என்ன செய்யணும்? மேலுக்கு இருக்காது 6 சக சய என்ன வரும்? சய 5 தர 4 20 சார் 20. கீழே என்ன இருக்குது? சய 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 என்ன வர போகுது? நேர். 2 தர 2 4. இப்ப என்ன வரும் இதுக்கு? சய சக என்ன வரும்? சய 5 சார் சய 5. அடுத்த வகுப்புல நான் இப்படித்தான் கேள்வி கேட்பேன், எல்லாம் சேர்ந்த மாதிரி. இப்ப வந்து இது பெருக்கல் தனியா, பெருக்கல், பிரித்தல், கூட்டல், கழித்தல் 4ம் சேர்ந்தும் வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. ஓகே, அப்ப அப்படியானதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னும் ஒரு கேள்வியை பார்த்து. ஓகே, இப்படி இருந்தா என்ன செய்வீங்க? அதாவது வந்து சய 3 சார் மறை 3. ஓகே, குட். ஏனென்றா வந்து மறை சக சய சய 21 7ஆல் டிவைட் பண்ணா 3. சய 40 இதுக்குள்ள என்ன வரும்? சக 5 சார் பிள்ளை நேர் 2 சார் நேர் 2 சரியான. ஏன் நேர் 2? இத அதாவது 40ஆல எண்ணத்தை 40 எண்ணத்தால பிரித்தால் 20 வரும். சய இது சய இருக்கு. அப்ப இதுல சய இருந்தால் இது கட்டாயமா முதலாவது உங்களுக்கு விளங்கணும், இது சக வரும். ஏனென்றால் இதுல சய வந்திருக்கு. உங்களோட விடை வந்து சயவா இருக்கிறபடியா ஒன்று சயவா இருந்தால் அடுத்தது கட்டாயமாக சகவா இருக்கணும். இதுதான் முதலாவது படி. ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? எண்ணத்தால 40 பிரித்தால் 20 வரும் என்று பார்க்கும். சரியோ? அப்ப இந்த 2 விஷயம் இதுல இருக்குது. ஒன்று வந்து என்ன திசையை பார்க்கணும், சய சக. ரைட், அப்படி வந்தா மட்டும்தான் சய. ஏண்டா சய வரவணுமா இருந்தால் எங்களுக்கு 2 தான் இருக்கு. ஒன்று வந்து சக சய ஓ சய சக. இது 2 தான் உங்களுக்கு சயவை கொடுக்கும். சரியோ? அப்ப இது 2ல ஏதாவது ஒன்றுதான் இதுல வர வேணும். விளங்குது சார். ஓகே, இப்ப இதுக்கு வந்து ஹோம்வொர்க் வந்து அடுத்த ஹோம்வொர்க் சரியோ? அடுத்த ஹோம்வொர்க் என்ன? பயிற்சி 4.4 முதலாவது செய்வோம்.
முதலாவதுல எத்தனை பகுதி இருக்குது? 10 பகுதி இருக்கு. எல்லாம் செய்ய வேணும். ஓகே, ஓகே சார். Thank you, sir. பாய். பாய் சார். Bye, sir. அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே, ஆனா மறக்க கூடாது, ஹோம்ஒர்க் செய்து எனக்கு அனுப்பணும் எல்லாரும் புதன் அல்லது வியாழக்கிழமை இடையில. ஓகே, Okay, sir. கடைசி நிமிஷம் வரையும் இருக்க கூடாது. ஏண்டா எவ்வளவுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி பயிற்சிகள் செய்றீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு திசை கொண்ட எண்கள் உங்களோட மூளையில நிக்கும். சரியோ? ஓகே ஓகே சார். ஓகே, பாய் 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 சார். பாய்.